18ஆம் தேதி டெல்லியில வந்து உங்களை அழைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சார். 18ஆம் தேதி டெல்லியில கூட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன கூட்டம் நடைபெறும்? எப்பவுமே ஒரு தேர்தல் வரும்போதும் முக்கிய தலைவர்களை அழைத்து கருத்து கேட்பார்கள். அந்த கருத்தின் அடிப்படையில் எலெக்ஷன் பிரிப்பரேஷன் மீட்டிங் என்று சொல்லுவார்கள். தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் அது 18ஆம் தேதி நடக்க இருக்கு. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து மகாராஷ்டிரா சிவசேனா கட்சியை வந்து மீண்டும் மும்பையில கால் வைக்க முடியாது சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவர் பேசின பேச்சுக்கு எங்கேயும் கால் வைக்க முடியாது. நாமெல்லாம் மன்னிச்சு வச்சிருக்கோம், போயிட்டு போட்டோம். அது மாதிரி சிவசேனாவும் மன்னிக்கணும், ஆனா மன்னிக்க மாட்டாங்க. ரைட். காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை பராசக்தி திரைப்படம் வெளிப்படுத்தியிருப்பதா அண்ணாமலை பேசியிருக்காரு. அவர் என்ன வேணாலும் பேசுவார். அவங்க கட்சிக்கு அவர் விசுவாசமா இருக்க சொல்லுங்க. எங்க கட்சியை பத்தி அவர் பேச வேணாம். அது ஒரு கடந்த கால வரலாறு, போராட்டங்கள். அந்த கடந்த கால வரலாறு, கடந்த கால போராட்டங்கள்ல இன்னும் எவ்வளவு காலம் வந்து அது மாதிரி ஒரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்கு. நான் கேட்கிறேன், சுதந்திர கொடியே ஏற்ற மாட்டோம் RSS அலுவலகத்திலும் பிஜேபி அலுவலகத்திலும் 2002ஆம் ஆண்டு வரை பிடிவாதமாக இருந்தார. இந்த தேசத்துக்கு செய்யற துரோகம் இல்லையா பிஜேபி? சொல்லுங்க, ஏன் 2002 வரைக்கும் அவங்க கொடியேற்றல? தேசிய கொடியை எல்லோரும் ஏத்துறாங்க, எல்லா கட்சியும் ஏத்துது, எல்லா அமைப்பையும் ஏத்துது. இந்தியர்களா யார் யார் இந்த பிரஜையா, இந்திய பிரஜையா இருக்காங்களோ, யார் யார் இந்த மண்ணில பிறந்தாங்களோ எல்லோரும் சுதந்திர கொடின்றாங்க. தேசப்பற்று, இந்த தேசப்பற்று 2002 வரைக்கும் அண்ணாமலை இருக்கிற கட்சிக்கு எங்க போச்சு? அதை கேளுங்க அவர்கிட்ட. அவர் போய் பிறரை பத்தி பேசலாமா? நாங்க வந்து நாகரிகமா விமர்சனம் பண்றோம், அநாகரிகமா பண்ண மாட்டோம், எடுத்தங்கவுத்தன் பேச மாட்டோம். அவர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சார், டெல்லியில நடக்கிற கூட்டத்துல நீங்க வந்து ராகுல் கூட்டம் இப்ப தேர்தல் இப்ப இந்த ஆட்சி பங்குங்கிற கோஷம் ஓடுது. ஆனா அதே நேரத்தில் டிஎம்கே வந்து சார், நீங்க கேட்டதுக்கு உங்க கருத்துக்களை வந்து இங்க இந்த மாதிரி சர்ச்சை நிலவரும் போது அவரவர்கள் ஒரு கருத்து இருக்கு. முடிவெடுக்க போகிறவர்கள் எங்களுடைய அகில இந்திய தலைமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையும் நாங்க பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஒரு குழு அமைச்சிருக்காங்க திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில. கிரீஷ் சோடங்கர் தலைமையில மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்குறோம். இந்த பேச்சுவார்த்தையில எல்லாமே சுமூகமா முடியும் என்று முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். சார், இந்த குழுவை வந்து திருச்சி வேலுசாமி கடுமையா விமர்சிக்கிறாரு, உங்களை சேர்த்து. அவர் யாரை விமர்சிக்கல? அவர் சொல்லுங்க. அவர் யாரையாவது விமர்சிக்காத ஒரு யாரும் ஒருத்தர் சொல்லுங்க. பெரியாரை விமர்சிக்கிறார். யாரை விமர்சிக்கல? பேரறிஞர் அண்ணாவை விமர்சிக்கிறார், முத்தமிழறிஞர் கலைஞரை விமர்சிக்கிறார். அவெல்லாம் ஒரு மாபெரும் தலைவர்கள். எங்களையும் விமர்சிக்கிறார். எங்களை விமர்சிக்கிறத பத்தி நாங்க கவலைப்படலை. எவ்வளவு விமர்சனங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம். அது எதுக்காக இப்படிலாம் விமர்சிக்கணும், அது யாருக்காக பேசுறாங்கன்றத தெரியல. ஒன்னு கட்சிக்காகனா காங்கிரஸ்ல இருக்கணும், கட்சிக்காக பேசுறோம். கட்சிக்காக எங்க பேசணும்? கட்சி தலைவரோட பேசணும். இங்க சரியா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அகில இந்திய தலைவர்கிட்ட பேசுறோம். பேசலன்னா நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசுறது எந்த விதத்தில் நாகரிகம்? அது நியாயமா? அது சொல்லுங்க. அது அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். தகவல்கள் அவங்க சேகரிச்சு. ஜனநாயக பொங்கல் விழாவுக்கு கூப்பிட்டவங்க மேல நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக நீங்கள் ஆலோசனை மேற்கொள்ளதா சொன்னாங்க. நாங்க எந்த ஆலோசனையும் மேற்கொள்ளங்க. எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. சமத்துவ பொங்கல் நாங்க வைக்கிறோம். ஜனநாயகத்தை பெற்று தந்ததே காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு சமத்துவ பொங்கல் எங்களுடைய மகளிர் அணி சார்பாக நடத்தி இருக்கிறோம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செஞ்சுக்கணும். அவங்கள வரைக்கும் நமச்சுதான் சொரிஞ்சுக்கணும், பிறரை போய் சொரியக்கூடாது. நீங்க தான் சொல்லிருந்தீங்க 2 நாளைக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்புல இந்த மாதிரி கூட்டணி தொடர்பா பொதுவெளியில பேசுற நடவடிக்கை கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாப்பீங்க, வரும் தகவல். தமிழகத்தில் எப்போது வரும்? இப்ப நடக்கிறதும் காங்கிரஸ் ஆட்சி தான்.